கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 12 தொடங்கி 18 வரைக்கும். 2 Corinthians chapter 10 verses 12 to 18. ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்கிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் தங்களை கொண்டு புத்திமான்கள் அல்ல, அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் பகிர்ந்த அளவின் பரிமாணங்களின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் how we do the apostolic service, ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மை வித்தியாசமாய் தம்முடைய பிரியமான ஆராதனைக்குள் தேவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். நேற்றைய தினத்துல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படியாக விடுவிக்கப்படும் என்று சொல்லி 4 முறைகளில் சில ரகசியங்களை நேற்று ஆராய்ந்து பார்த்தோம். ஏன் அதை இன்றைக்கு நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், குமாரன் நம்மை விடுதலை ஆக்கும் பொழுது நாம் விடுதலை ஆகிறோம். கர்த்தர் பரிசுத்தவான்களே விடுதலையோடு தேவனை ஆராதியுங்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. Those who in bondage, they cannot worship the Lord. பிரச்சனைகள் இருக்கிற பொழுது, போராட்டங்கள் இருக்கிற பொழுது, தோல்விகள் இருக்கிற பொழுது தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை துதிப்பார்கள். இன்னைக்கு நாம் துதி செய்வது தகும் என்று பார்க்கிற பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கையில எப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது? நேற்று தினத்துல எந்த விதமான கட்டுகளால், வியாதிகளால், துன்பத்தால், நெருக்கத்தால் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் நேற்று உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம், நேற்றோடு அவைகளை கர்த்தர் முடித்து மாற்றியிருக்கிறார். The victorious life through Jesus Christ, victorious life through the word of God, and victorious life by the prayer and also the faith. 4 காரியங்கள் கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில எப்படி முன்வைக்கிற பொழுது தேவன் நம்மை விடுவிக்கிறார். இரண்டாவது, கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்துல தேவன் நம்மை எப்படி விடுவிக்கிறார். மூன்றாவது, ஜெப வாழ்க்கையில எப்படி நம்மை விடுவிக்கிறார். விசுவாசத்துல தேவன் நம்மை எப்படி விடுவிக்கிறார். நாம் கட்டப்பட்டவர்களாய் அல்ல, விடுவிக்கப்பட்டவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். இந்த காலங்களிலும் தேவனோடு நாம் வைத்திருக்கிற ஐக்கியத்தில் இன்றைக்கு நாம் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுக்கும் நமக்கும் சரியான ஒரு உறவு ஏற்படவில்லை. There is no proper relationship between God and the believer's life. கிறிஸ்துவோடு கூட நீங்கள் சரியான உறவு வைத்துக் கொள்வீர்களானால் பிசாசு உங்களை பார்த்து நடுங்குவான். யோபு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கின பிறகுதான் பிசாசானவன் யோபை கூட நினைக்கிறார். ஆனா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பிசாசு எப்பொழுது வேண்டுமானால் கிரியை செய்கிறான், எப்பொழுது வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில நுழைகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு சரியான உறவு இல்லை, புரிந்து கொள்ளுதல் இல்லை. There is no proper understanding with God. There is no proper relationship with God. இதுதான் உங்கள் வாழ்க்கையில தடையாய் காணப்படுகிறது. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது Paul had not trespassed on the limits God set for his missionary service. தேவனாகிய கர்த்தர் பவுலுடைய வாழ்க்கையில கொடுத்த, அவனுக்கு அளந்து கொடுத்த அளவின்படி அவன் ஊழியத்தை, மிஷனரி ஊழியத்தை செய்கிறான். ஒரு நாளும் அதை அவன் தாண்டி வரவே இல்லை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்கு என்ன லிமிட்,
அதை நான் செய்ய வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அதை மாத்திரம் நான் செய்ய வேண்டும். எனக்கு எந்த அளவில் தேவன் நன்மை செய்திருக்கிறார், என்னை செய்ய தூண்டுகிறார், அவைகளை மாத்திரம் செய்ய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் தேவ நன்மை நாம் ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது. We cannot trespass our limits. This is what the secret of every Christian life. இங்கே பாலுடைய வாழ்க்கையில் சொல்கிறார், Paul had not trespassed on the limits God set for his missionary work. இன்னைக்கு தேவன் சுகமாக்குகிற வரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், வியாதியஸ்தர்கள் இடத்துல வருவார்கள். ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த கிருபை எனக்கு அளிக்கப்படவில்லை. இதோ அந்த தேவ மனிதர் இருக்கிறார், அவருக்கு அந்த கிருபை உண்டு, நீங்கள் போய் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுதல் மிக அவசியம். எவ்வளவு பேர் இதை செய்கிறோம்? எல்லாவற்றையும் நாமே நடத்திவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். Trespass the limit into our missionary life. கிறிஸ்துவ வாழ்க்கையில செய்ய முடியாதது, கடந்து போக முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாதது we trespass. சில நேரங்களில் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒரு உயர்ந்த மனிதன், மேலான மனிதன் ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். பெண்கள் எல்லாம் போய் அவரிடத்தில் சொன்னார்கள், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, எங்களுடைய கணவன்மார்களை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை, ஏதாவது வழி செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த உயர்ந்த ஞானம் உள்ள மனிதன் சொன்னார், சரி போகட்டும், அதற்கான சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் அதை சொல்லிக் கொடுக்கிறேன். கணவன்மார்கள் எல்லாம் போய் சொன்னார்கள், எங்கள் மனைவிமார்கள் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, எப்பொழுதும் பிரச்சனை, ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு தடுமாற்றம், என்ன செய்வதென்று தெரியவில்லை, ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், சந்தர்ப்பம் வரட்டும் நான் சொல்லுகிறேன். ஒரு சந்தர்ப்பம் வந்தது. எல்லா ஜனங்களும் கூடியிருக்கிற இடத்தில் இந்த ஞானவான் ஒரு சொற்பொழிவு ஆற்றுகிறார். அந்த சொற்பொழிவை அவன் சொல்லுகிற பொழுது, நான் இந்த சொற்பொழிவுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் நான் பேசுவேன். ஆண்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு தெரிந்த ஒரு 5 பெண்கள், குணசாலி, புத்திசாலி, இப்படி ஒரு 5 கேரக்டர் இருக்கிற ஒரு பெண்ணை சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்களிடத்தில் கேட்டார். ஆண்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு பெண்களை பார்த்து சொன்னால், நீங்கள் ஒரு 5 குணாதிசயம் உடைய ஒரு கணவன், அன்பு, பாசம், பற்று, பிரியம், நேசம், அப்படி ஒரு 5 இருக்கிற ஒரு நல்ல மனிதரை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி பெண்களிடத்தில் கேட்டார். அநேகரை யோசித்து 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 பார்த்தார். இவராக இருக்குமோ, அவராக இருக்குமோ, இவளாக இருக்குமோ, அவளாக இருக்குமோன்னு சொல்லி யாராலும் யோசிக்க முடியல. ஒருத்தர் வந்து சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சு சீதையா இருக்குமோ அப்படின்னா ஒரு ஆள். இன்னொருத்தர் சொன்னார், இவளா இருக்குமோ, அவளா இருக்குமோன்னு சொல்லி எல்லாம் கேட்ட பிறகு, இவரெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்க, மனைவி உன் கணவன் நில்லுங்க, கணவன் மனைவி நில்லுங்க, எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு, மூஞ்சியை பாருங்க, உங்க மனைவி உத்தமம் இல்லையா, அன்பு இல்லையா, பாசம் இல்லையா, கிட்டே வச்சுட்டு நீங்க கேள்றீங்களே, இதுதான் நீங்க புரிந்து கொள்ளாத தன்மை என்று சொன்னார். You try to understand your wives, you try to understand your husbands. This is more than understanding to live a good family life. கணவன் மனைவியை பார்த்து முறைச்சான். எவ்வளோ ஆம்பளை பேர்லாம் சொல்ற, என்ன தெரியல அவனுக்குன்னு கேட்டான். அதே கேள்வி மனைவி கேட்டான். ஒரு 5 பொம்பளை பேர் சொன்ன, நீ என்ன தெரியல அவனுக்கு, வீட்டுக்கு வா. புரியுது அவங்களுக்கு? இன்னைக்கு ஒரு சபை என்று சொல்கிற பொழுது, we should understand the pastor and the church first. Don't ever figure out anybody outside whom he leads you into perfectness, in your tears, in your agony, in your trials. We are the one going to lead you. We are the one give you support. We are into the prayers. The way you look after other people. This is what today we trespass our limit. The church all the time sacrifices. The church believer all the time sacrifice for the church. But any time you should not condemn your pastors. Don't ever look in other person before. Your God in children is before. Every time you pronounce and praising other people,
Absolutely wrong. Because of that, we are not have a proper understanding between the church and the believers. Sometimes we are lack for the word of God. Yesterday, all the chairs are vacant. They are not for the Bible study because they are already the greatest personality. They are already grown up because they are absent yesterday. But yesterday, the Holy Spirit given a victorious life yesterday. How many of you missed? Then after that, you have to come and cry to me that every time we are in financial problem, possessed by the evil spirit, misunderstanding, because of my husband is unconditional, love is already missed. Every time we are confessing before the pastors and other believers, every time we request others to pray for you, because the word of God is with you. Very clearly, Bible says today. This is what Paul's ministry. He never trespassed the limit which God given the missionary work. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு வேலை, உனக்கு கையில் அளிக்கப்பட்ட கிருபை, எங்களை மற்ற ஊழியங்களில் எடுத்து பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ஊழியத்தை முடித்து இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகளை தேடி நாங்கள் போகிறோம். நீங்கள் போக வேண்டிய அவசியம், நீங்க மற்ற ஊழியக்காரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க உணவு இல்லைன்னா நீங்க போகலாம். பட் எவ்ரி டைம் யூ ஆர் பிரைசிங் அதர்ஸ். இப்போ வந்து பார்த்தா நிறைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், நிறைய மீடியா கம்யூனிகேஷன். எவ்ரி டைம் யூ லுக் அப் டு அதர்ஸ். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய வெப்சைட் எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? நம்முடைய ஊழியத்தோட வெப்சைட் எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? எவ்வளவு பேர் பார்க்குறீங்க? பட் யூ ஆர் நாட் டிஸ்க்ளோஸ் எனிதிங் டில் டுடே. யூ நாட் டிஸ்க்ளோஸ் இட். Every time you are pronounce other ministries, other servants of God, because of this you are losing the grace of God today. You are losing the miracle of God today. Because your mind is always corrupt and controlled by the evil spirit, according to yesterday's message. Paul very clearly said, என் தேவன் எனக்கு கொடுத்த அளவின்படி, எனக்கு கொடுக்காத ஊழியத்தை நான் செய்ய நினைக்கல, எனக்கு அழைப்பில்லாத இடத்துல நான் போகல, தெரிந்து கொள்ளாத மத்தியில் நான் இருக்கல. எனக்கு தேவன் எதை கொடுத்தாரோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன், அதை மாத்திரம் நிறைவேற்றுகிறேன். இதுதான் பாலுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெற்றியினுடைய ரகசியம். அடுத்து சொல்றாரு, which includes our working service, working with you. இதுதான் அவைக்குரிய கிருபை. So he justified his integrity and authority. This is what the secret of Paul's life. Integrity and authority given by God. But he never trespassed. Insisting that when he first came to Corinth, take out the book of Apostle, Acts chapter 18 verses 1 to 17. You can read for me a few verses from that. Yes. அதன் பின்பு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து கட்டளையிட்டபடியினாலே கண்டு பாருங்க, இந்த பாலுடைய ஊழியத்துல அவன் எந்த இடத்திற்குள் போனாலும் சரி, எந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் சரி, அவன் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், he did not sow in response to God's call. He was determined not to enter someone else territory. அடுத்தவர்களுடைய இடத்திற்குள் தேவ அனுமதி இல்லாமல் இவன் நுழைவதே இல்லை. இன்னைக்கு மீடியா ஏன் பிசாசு இவ்வளவு வைடா கொடுத்திருக்கான் அப்படின்னா, trying to put you into confusion. ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு சபையில் நான் பேசுகிற பொழுது, ஏற்கனவே தேவன் எனக்கு உணர்த்தி உங்களுக்காக நான் சொல்லப்பட்ட ஒரு ஜெப குறிப்பை நான் அங்க 5 விதத்துல கற்றுக் கொடுக்க போனேன். எவ்வளவு பேர் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியாது. Ways
for prayer life. Ways for prayer life. 5 points I given. எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஏற்கனவே நம்முடைய சபையிலே நான் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் 5 ஜெபம். ஒரு சபைக்கு நான் போகிற பொழுது அந்த சபையில ஏதோ ஒரு அற்புதங்களை செய்யும்படியாய் ஒரு அதிசயங்களை செய்யும்படியாக நான் கடந்து போவதே இல்லை. எதை நாம் கற்றுக் கொடுக்கலாம், அவர்கள் கற்று தேர்ந்து மேலே வருவார்கள் என்று பார்க்கிறோம். But we never enter into someone's territory. மற்றவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு எடுப்பதற்கு நான் விரும்புவதே இல்லை. 1 hour மெசேஜ், அந்த 1 hourல என்னால் முடிந்த எனக்கு தேவன் அளித்த கிருபை நான் மற்றவர் கொடுக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியாததை, எனக்கு கொடுக்காததை, நான் தேவன் விரும்பாததை, என் அனுமதிக்காததை நான் செய்கிற பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறது. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் தொடர்ந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களோடு கூட இருக்கிறேன். அது வந்து ஆலோசனை, தேவன் நடத்துகிற வழி. Sometimes we try to make ourselves very intellectuals. என்ன செய்யறோம்? 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதனாலே நாம் புத்திமான்கள் என்று எண்ணி விடவே கூடாது. 4 காரியம் எதற்காக சொன்னா நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமான 4 காரியம். இப்ப பெண்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க உடனே என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்க குடும்ப விஷயத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது அவசியம் தான். 4 சமையல்ல கற்றுக்கலாம். சகோதரர்கள் வீட்டில் இருக்கும்போது 4 காரியங்களை வேதத்துக்கு கற்றுக்கொள்ள, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதுதான் அப்போஸ்தலிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சபை எதை விரும்புகிறது ஆவியானவரால் என்று சொன்னால் அப்போஸ்தலிக் சர்வீஸ், அப்போஸ்தல ஊழியங்களை நிறைவேற்றதான் தேவன் விரும்புகிற கடைசி காலங்களில். ஏன்னா நான் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு ப்ராஃபட்டிக்கல் மெசேஜ் கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா தேவன் இந்த சபைக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். What you should learn from me today. இன்னைக்கு எதை கற்றுக்கொள்ள விரும்புகிறாய், எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இப்போ பவுலுடைய வாழ்க்கையில சொல்றாரு இங்கே, he was determined not to enter someone else territory according to Romans 15:20. எடுத்து வாசித்து பாருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள், கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறபடி நான் மற்றவர்கள் அஸ்திவாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி. பாத்தீங்களா? Where I should build upon another man's foundation. மற்றவர்கள் கட்டி இருக்கிற ஊழியத்தின் மேல் என் ஊழியத்தை கட்ட நான் ஒரு நாளும் விரும்புவதில்லை. அவனவன் அழைக்கப்பட்ட, அவனவன் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவனவன் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட வழியிலே மாத்திரம் நடக்க வேண்டும். You should not counsel me all the time to do this, do that. You cannot instruct me what to do, what to preach. சபையிலே எதை பிரசங்கிக்க வேண்டும், எதை பிரசங்கிக்க கூடாது, அது என்ன கண்ட்ரோல் பண்றவர் ஆவியானவர், not the human being. அதான் பால் சொல்றாரு அழகா. ஒரு சபை விசுவாசி நான் சொல்லுவேன், இந்த மந்தையை பார்த்து நான் இந்த இடத்துல நல்ல தண்ணீர் இருக்கிறது, இந்த இடத்துல நல்ல ஆகாரம் இருக்கிறது, இந்த இடத்துல நல்ல மேய்ச்சல் இருக்கிறது ஒரு உமைப்பன் சொல்லலாம். ஆனா ஆடுகள் ஒரு நாளும் மெய்ப்பனுக்கு சொல்ல முடியாது, நாங்க இங்க நல்லா புல்லு தாராளமா கிடைக்குது, நாங்க போய் மேய்ச்சிட்டு வரோம்னு ஒரு நாளும் சொல்ல முடியாது. அந்த ஆடுகள் கொடிய மிருகங்களில் அகப்பட்டுக் கொள்ளும். This is what the channel every time we are put into confusion. ஆடு தானா மேய்ச்சா தாவீது வாழ்க்கை, தாவீது சொல்லி கொடுக்கிறான், சில ஆடுகள் கீழ்ப்படியாமையினாலே without my concern. ஒரு ஆங்கில பைபிளத்துல ரொம்ப அழகா ஒரு கிரீக் டிரான்ஸ்லேஷன் சொல்றாரு, some sheep without my conscience make their own way. In that time the lion interrupt, the bear interrupt. ஒரு முறை சிங்கம் வந்துருச்சு, ஆனா தாவீதுடைய பார்வையில் இருக்கிற எதுக்கும் ஆபத்து இல்லை. அப்படி வருகிற பொழுது நான் அந்த சிங்கத்தோடு நான் போராடி என் ஆட்டை நான் மீட்டுக் கொண்டேன்.
எப்போ அந்த பிரச்சனை வருது, எப்போ அந்த போராட்டம் வருது, அவனுடைய கையின் கீழ் இருக்கிற மந்தைகளுக்கு என்னைக்குமே ஆபத்து இல்லை. இவனுடைய இடத்திலிருந்து தனியாக பிரிந்து போய் மேய்கிற பொழுதுதான் பிரச்சனை வருது. இது ஆவிக்குரிய வாழ்க்கை. If you are in my control, you are in our control, Holy Spirit and myself. ஒரு நாள் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. செவ்வாய்க்கிழமை கொடுக்கிற சத்தியமும், சனிக்கிழமை வேத பாடத்தில் கொடுக்கிற சத்தியமும், ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கிற சத்தியமும் ஒரு மாதத்திற்கு வைத்து சாப்பிடுகிற உணவு. If you miss it, you lost it. அதை நீங்கள் தவற விடுவீர்கள், ஆனால் நீங்கள் இழந்து விடுவீர்கள். அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. ரொம்ப பேருக்கு வந்து தூக்கம் வந்திருக்கிறார். அந்த ஜெபம் என்ன ஜெபத்தை அவர் நேற்று சொல்லிட்டு போனார். அந்த ஜெபம் என்ன, 5 ஜெபம் என்ன, நேற்று வந்தவங்கள தான் சொல்றேன். தலை உடைச்சுதா, கை தூங்க பார்க்கலாம், அப்படி தலை உடைஞ்சது நிஜமாவே சொல்றவங்க யாரு? 1 2 3 4 5 6 7 அவ்வளவுதான். ஒரு 10 பேர் தான் வந்திருப்பாங்க நேற்று. அது 7 பேர் வாஞ்சியா இருக்கிறாங்க. பேசலாம், சொல்லி கொடுத்துட்டுமா? ரைட். இந்த 7 பேர்னால எல்லாருக்கும் கிருபை. பேசலாம். பிரைஸ் பிரேயர், யுனைடெட் பிரேயர், கான்வர்சேஷனல் பிரேயர், ஸ்கிரிப்சர் பிரேயர், பிரேயர் இன் டங்ஸ், டெஸ்பரேட் பிரேயர். 5 ஜெபங்கள். என்ன பிரேயர்? இது எப்ப சொன்ன தெரியுமா? குப்தாலய வீட்டில் தேவன் இந்த வருடத்தை 4-4-4 பிரிக்கிறார். பிடிச்சிட்டீங்களா? அந்த மெசேஜ் எத்தனை வருஷம் ஆச்சு? more than 8-9 years. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு தடவை நான் பிரசங்கம் பண்ணிட்டு அதை திரும்ப நான் பண்ண மாட்டேன். ஒரு பிரசங்கத்தை திரும்ப நான் எடுத்து, ஐயோ நேரம் இல்லை, அவசரமா போறோம், இந்த மெசேஜ் எடுத்து அங்க கொடுத்துருவோம், இந்த மெசேஜ் அங்க கொடுத்துருவோம், இவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாது இல்லை. ரொம்ப பேர் எடுத்துட்டே நல்லா தெரியும். ஏன்னா பேனாவை வச்சுக்கிட்டு என்னை பார்க்கறதுலேயே நான் புரிஞ்சுக்குவேன். பேசுதா? முதலாவது பிரைஸ் பிரேயர். எதை நான் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், துதி ஜெபம் என்று சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, ஜெபிக்கிற மனிதன் யாரு? தாவீது. இந்த ஜெபத்திலே அவன் ஏறுகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் அவனுக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் அவனுக்கு பாராட்டின கிருபைகள், கர்த்தர் அவனுக்கு செய்த இரக்கங்கள், கர்த்தர் அவனுக்கு செய்த தயவுகள், கர்த்தர் அவனை ஊற்றின அபிஷேகம், கர்த்தர் அவனை தந்த வல்லமை, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பலன், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சமாதானம், இவைகளை ஓயாமல் தேவனுக்கு திரும்ப சொல்லுகிறான். ஆண்டவரே, நீ பலப்படுத்தினபடியே உமக்கு நன்றி, நீ வழிநடத்தினபடியே உமக்கு நன்றி, என்னை அபிஷேகித்ததற்காய் நன்றி, என்னை அரவணைத்ததற்காய் நன்றி, என்னை உயர்த்தினதற்காய் நன்றி, என்னை உருவாக்கினதற்காய் நன்றி, எனக்கு தயவு கொண்டதாய் நன்றி, சமாதானம் தந்ததற்காக நன்றி, சந்தோஷிப்பித்தபடியே உமக்கு நன்றி. ஓயாமல் சொல்லுகிறான் தேவனை. நீ செபிக்கும் பொழுது, தேவனை துதிக்கிறவனாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கும் உனக்கும் நடுவில் ஒரு நல்ல ஐக்கியம் ஏற்படுகிறது. இரண்டாவது காரியம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. That's what the King David in Bible he did this prayer, praise prayer. நம்ம செஞ்சிருக்கோமா இந்த வரைக்கும் வாழ்க்கையில துதி ஜெபம் செஞ்சிருக்கோமா? இல்லை. இது வந்து ஒரு லாங் பிரேயர். ஒரு உபவாசத்தின் போது, தனியா நீங்க வீட்டில் இருக்கும் போது துதி ஜெபம் அப்படின்னு சொன்னா, கண்கள் மூடி இருக்கணும், உள்ளம் திறந்திருக்கணும், இருதயம் திறந்திருக்கணும். உங்கள் வாய் ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் சிந்தி அவர் செய்த நன்மைகளை ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது கர்த்தரிடத்தில் அவன் செய்த ஜெபம். இந்த ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. This prayer immediately accepted by God. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலதாரியை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலதாரியை கட்டினீர். பலதாரியை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. Praise the Lord. இந்த ஜெபம் கேட்கப்படுமா இல்லையா? யோசித்து பாருங்க. பாடுவதல்ல, அவரை துதிப்பது. Praise the Lord. Any circumstance, we should praise God in our prayers. Second one is very important, united prayer. 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே ஒரு மனதோடு கூட. ஏன் இன்னைக்கு ஜனங்க பிரச்சனைகள் இருந்தா சபைக்கு வராங்க, அந்த இடத்துல யுனைடெட் பிரேயர் ஏறெடுக்கப்படுகிறது. ஒரு நல்ல காரியம், ஒரு கெட்ட காரியம் சபைக்கு கொண்டு வராங்க, எதற்கு? அந்த இடத்துல யுனைடெட் பிரேயர் இருக்கிறது. கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஒரு காரியத்தை குறித்து 2 அல்லது 3 பேர் ஒருமனப்பட்டால் அங்கே அவர் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறது, அங்கே விடுதலை கொண்டு. புரிஞ்சுட்டீங்களா? தட் இஸ் யுனைடெட் பிரேயர். அதுக்கு என்ன அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். If 2 of you agree, இந்த இடம் சபைக்கு பேர் என்ன? இப்போ 10:30 மணி ஆராதனைக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டு தானே வந்திருக்கோம். ஆமீன் சொல்லுங்க. அக்ரி. இங்க எனக்கு ஜெபம் பிடிக்காது, எனக்கு ஆராதனை கொஞ்சம் அலர்ஜி, சங்கீதம் வாசிக்க கூடாது, செய்தி ரொம்ப நேரம் கொடுக்க கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? we are agree for the service. இதை அவரும் ஏற்றுகிறாரு, நம்மளும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்போ யுனைடெட் பிரேயர். நீ சபையில தேவன் ஏன் அற்புதம் செய்தாரு? ஒரு சபையில ஏன் தேவன் அற்புதம் செய்கிறார்? ஒரு அடையாளங்களை ஏன் செய்கிறார்? காரணம், in this place we can receive the united prayer. ஒரு மன ஜெபம். இரண்டாவது என்ன? ஒரு மன ஜெபம். பல நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஒரு போராட்டம் வருகிற பொழுது ஜெப குறிப்பை மற்றொருத்தரை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஐயா, ஒரு பிரச்சனை இருக்கிறது, நீங்க ஜெபிப்பீர்களா? ஊழியர் சொல்றாரு, இந்த நேரத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்க இந்த நேரத்துல ஜெபிங்க, கர்த்தர் காரியங்களை செய்வார். பவுலும் பேதுரு சிறைச்சாலை இருக்கிறார், பவுல் சிறைச்சாலை இருக்கிறார், சபையார் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் அஸ்திவாரத்தை அசைக்கிறார். That is called united prayer. ஒரு காரியத்தை குறித்து நாம் ஒருமனப்படுவோமானால், ஒருமித்து ஜெபிப்போமானால் கர்த்தர் அந்த காரியங்களை செய்கிறார். அதற்காக தான் நாம் அநேக குடும்பங்களில குடும்ப ஜெபம் எடுக்கிறோம். அது பேர் என்ன? We have in our house today the united prayer morning and evening. பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஒரு வீட்டுல கணவன் மனைவி ஒரு 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இருப்பார்கள், அப்பா அம்மா இருப்பாங்கன்னா, ஒரு 7-8 பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு போதுமான உணவை சமைத்து வச்சிருங்க. ஓகே, உணவை சமைச்சு வச்சுட்டு இண்டிவிஜுவலி அவங்கவுங்க வரும்போது அவங்கவுங்க போட்டு சாப்பிட்டுக்கிட்டோம். மூத்த மகன் வரும், அவர் பாட்டு கொண்டு போய் தட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருவாரு. அடுத்த தம்பி வருவார், போட்டு சாப்பிடுவோம். மகள் வருவா, போட்டு. அப்பா வருவார் தனியா. அப்பா எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த அம்மா சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாட்டுல தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க. ஏன்?
புரிஞ்சுக்குங்க. அதே திடீர்னு பார்த்தா பெரிய மகன் வந்துட்டான். என்னடா சீக்கிரம் விட்ட, வேலை முடிஞ்சிருச்சு. பேசிட்டு இருக்கும்போது அடுத்தவன் வந்துட்டான். உள்ள சொல்ற உள்ள வர, பசிக்குது மம்மி சாப்பாடு கொடுங்க, படிச்சு முடிச்சுட்டேன். அவன் வரான், அப்பாவும் நீ சீக்கிரமா வந்துட்டேன். சரி இன்னைக்கு தான் நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம், ஒன்னா சாப்பிடுவோமா? சரி தட்டை எடுத்து போட்டு சாப்பாடு பாத்திரத்தை வச்சு குழம்பு வச்சு காய வச்சு எடுத்து எல்லாம் போட்டு சாப்பிடும்போது அந்த அம்மா கடைசியில் பார்க்குறாங்க, பாத்திரத்தை வரன்றாங்க. ஏன்னா அன்னைக்கு எப்போதும் போடுற அந்த ஒரு படி அரிசி தான் போடுறாங்க, எப்போதும் சாப்பாடு மீதி இருக்கும். ஆனா அன்னைக்கு மீதி இல்லை. ஏன்? சந்தோஷம், ஒரு மனம், ஐக்கியம் இவன் சாப்பிட்ற அளவை மாற்று அமைக்கிறது. ஏங்க எடுங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க, உனக்கு இருக்கா நீங்க சாப்பிடுங்க, இல்லை அந்த பையனுக்கு வை அவன் சாப்பிட்றான், மகளுக்கு வை அவன் சாப்பிட்றான். இதுல என்ன பார்க்குறோம்? இது உண்மையா இல்லை? எந்த சைடு கேட்போம்? இந்த சைடுல கேட்போம். உண்மையா இல்லை? இந்த சைடுல கேட்போம். உண்மையா இல்லையா? சொல்லுங்களேன் சத்தமா. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றது சாப்பாட்டை இல்ல, ஜெபத்தை. சாப்பாடு காலி ஆகுதோ இல்லையோ உன் பிரச்சனை காலி ஆகும். ஏன்னா யுனைடெட் பிரேயர். கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்று கூடி கை கோர்த்து ஜெபிக்கிற பொழுது பிரச்சனை மாறுகிறது. வீட்டுல ஃபேமிலி பிரேயர் இருக்காமா, நான் போய் சோம் மட்டும் வந்து சாப்பிட்டு படுத்துக்குவேன். உங்க கணவர் நான் மரியாதை தான் கேட்பேன். அது வரும், அது போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அது ஜோம் பண்ணிட்டு போய் படுத்துக்கும். அது அங்கேயே தெரியுது. டிஃபரன்ஷியேட் இல்லைங்க. என் கணவர் வர்ற வரைக்கும் நானும் காத்திருப்பேன், என் பிள்ளைகளும் காத்திருப்பாங்க, வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். இதுவரைக்கும் எங்களுக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரல. அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல, அதனால இங்கே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல. கணவன் மனைவியை குறித்தும் மனைவி கணவனை குறித்தும் இதுவரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா இந்த ஜெபம், the united prayer changed all things on the family life. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் சொல்றாரு. 2-3 பேர்னா இந்த சர்ச்சில் எப்படி யுனைடெட் பிரேயர் இருக்கும், அதே போல குடும்பத்திலும் ஒரு யுனைடெட் பிரேயர் இருந்தால் தான் நீங்க ஜெயத்தை காண முடியும். என் மனைவி நல்லா ஜெபிப்பான், உங்க ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிச்சிருவாரா? என் கணவர் ஜெபிப்பார், மனைவி ஜெபத்தை புறக்கணிப்பாரா? இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது குடும்பமாய் தேவனுக்கு கொடுங்க. சொல்லுங்க. கணவன் மனைவிக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், பெற்றோர்கள். சில நேரங்களில் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா 12-1 மணி வரைக்கும் உட்கார்ந்து வீணா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வாலிப தம்பிக்கு கண்ணெல்லாம் ரெட்டா இருந்துச்சு. நான் பயந்துட்டேன், என்ன தம்பி கண்ணு ப்ராப்ளமா அப்படின்னு. இல்ல நேற்று எல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், பார்த்தா மணி 1 ஆயிடுச்சு பாஸ்டர். அவசரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போறாரு காலையில 7 மணிக்கு. கண்ணு ரெட்டா இருந்தது. ஏன்? வந்தது 11 மணிக்கு. சாப்பிட்டோமா தூங்கணுமா இருக்கணும் கதை. சார் என்னதான் பேசுறீங்க? முக்கியமான டிசிஷன் எடுத்தீங்களா? ஐயோ அது ஒண்ணு இல்லை, எப்போதும் நடக்கிறது தான். வீணானதை பேசி 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 அந்த குடும்பம் வீணா போயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. That is the united prayer in your life. What is the unity in your house? வேண்டானதை பேசுகிற ஒரு சுபாவம், வேண்டானதை செய்கிற ஒரு சுபாவம் கர்த்தருடைய பார்வையில இது அருவருப்பானது. கர்த்தர் வேண்டாம் அங்கீகரிக்க மாட்டார். ஜெபம் ஆச்சா, அந்த ஜெபத்தோட போய் படுத்து அப்பாட்ட கேளு. அடுத்த நாளைக்கு நீ நடத்துவதற்கான எல்லா கிருபையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். This is called the united prayer. மூணாவது ஒரு ஜெபம் இருக்கு. Conversational prayer claims appropriate Bible verses, Bible promises. Conversation, தேவனோடு பேசுறது. இந்த குடும்ப ஜெபம் முடிஞ்சிச்சா, வேகமா போய் நம்ம இடத்துல படுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்பாட்ட பேசணும். ஆண்டவரே நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் இருக்கு, நான் முடிக்கல,
என்ன செய்யறது தெரியல. என்னுடைய மேனேஜர் நல்லா கிட்ட போறாரு, அப்பா நீங்க தான் உதவி செய்யணும் சொன்னீங்களே, பயப்படாதே நான் உன் கூட இருக்கேன்னு. இந்த வருஷம் தானே வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, இந்த வாக்குத்தத்தை அவ்வளவு சீக்கிரம் நீங்க மறந்துடுவீங்களா அப்பான்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷனல் பிரேயர் வித் காட். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவதுதான் எப்போதும் தேவனிடத்துல பேசுகிற காரியம். என்ன வாய் முறுமுறுத்துக்கிட்டே இருக்குது, என்னமோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, லூஸா இருக்கு, அப்பதான் சரியா இருக்காரு. நான் பேசுவாரு சொல்லுங்க, கான்வர்சேஷனல் பிரேயர் வித் காட். அது ஒரு ஜெபம். கண்ணை மூடி படுத்த பிறகு அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. மனுஷங்கிட்ட பேசுறதை விட யார் அதிகமா பேசலாம்? தட் இஸ் கால்ட் கான்வர்சேஷனல் பிரேயர். நாலாவது ஸ்கிரிப்சரல் பிரேயர், வேதாகம ஜெபம். the scriptural prayer எப்படி இருக்குன்னா, your prayer by claiming the scripture, வசனத்தின்படி ஆபத்தில் உன்னோடு இருந்து உன்னை தப்புவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எழுதி இருக்கிறீரே, இந்த ஆபத்தான சூழ்நிலையில நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன், எனக்கு பதில் கொடுப்பீரா, என்னை விடுவிப்பீரா, என்னை வழி நடத்துவீரா, என்னை ஆசீர்வதிப்பீரா, என்னை அரவணைப்பீரா, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே என்று சொல்லி தேவனிடத்தில் வாக்குத்தத்தம் வசனத்தை வைத்து ஜெபிப்பது. இதுதான் ஆவிக்குரிய நடக்கை. இதைத்தான் அவர் செய்ய நினைக்கிறார். அடுத்த ஒரு காரியம், prayer in tongues. அந்நிய பாஷையில தேவனிடத்தில் ஜெபிப்பான். ஒருவன் அந்நிய பாஷையில ஜெபிப்பானா அவன் மனுஷனோடு அல்ல, நேரடியா தேவனோடு பேசுகிறான் என்ற அர்த்தம். 9 ஆவியின் வரங்களில் அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். நீ அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது அந்த பாஷைக்கான இன்டர்பிரேஷனை கர்த்தர் கொடுக்கிறார். God wants to give the interpretation. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை உனக்கு வெளிப்படுத்துகிறார் அந்நிய பாஷை பேசுகிற பொழுது. He revealed many secrets by speaking in tongues to God. நம்ம என்ன செய்வோம்? சபையில் அந்நிய பாஷை பேசுவோம், ஒரு வீட்டுக்கு தனி ஜெபத்துக்கு போகும்போது அந்நிய பாஷை பேசுவோம், அல்லது பொதுவாக ஜனங்கள் கூடிய இடத்துல நம்ம பெரியவனாய் காண்பித்துக் கொள்ள அந்நிய பாஷை பேசுவோம். அந்த அந்நிய பாஷை என்பது நம்மை மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டுகிற ஒரு பாஷை அல்ல, உனக்கும் தேவனுக்கும் தனிப்பட்ட ஒரு பாஷை. Praise the Lord. Secrets, understanding, deliverance in the deliberate situations, deliverance from the deliberate situation. அதுக்குதான் டங்ஸ். ஒரு வேதாகம மறைபொருள் சொல்லுகிறது எபிரேய பாஷையில, தானியேல் தேவனோடு அந்நிய பாஷையில செபித்தான் என்று ஒரு பாஷை சொல்லுகிறது. அந்த ஜெபம் தேவனுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தினது. ஒரு தேவனோடு ஐக்கியம் வைக்கிற எந்த ஒரு மனிதனானாலும், அந்நிய பாஷையில தேவனோடு பேசுகிற எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில பயத்தை உடம்பே தருவார். பயமே இருக்காதா? ஸ்தேவான் அந்நிய பாஷையில தேவனோடு ஜெபிக்கிறவர், அவன் முகம் எப்பொழுதும் பிரகாசமாயிருக்கும். அவனை கல்லெறிந்து கொன்றார்கள், அப்பொழுதும் அவன் முகம் பிரகாசமாய் இருந்தது. தன்னை கல்லால் அடித்து கொலை செய்ய போகிறார்களோ என்று பயந்தான். அப்படி எழுதிருக்கு பைபிள்ல. பயந்தது யாரு? பேதுரு பயந்தான். பேதுரு பயந்து கிறிஸ்துவை மறுதலிக்கவும் தூசிக்கவும் தொடங்குகிறான். ஏன் அவன் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுக்கு துடுக்கு பேதுரு என்று பெயர். துருத்துருன்னு எல்லாத்துலயும் நிற்பான் பாருங்க. ஆனா அந்த அந்நிய பாஷையோடு கூட தேவனிடத்தில் ஐக்கியம் கொண்டவன் தவறுகிறான். அதனால்தான் இவனும் அவரோடு இருந்தவன் அல்லவா என்று சொல்லுகிற பொழுது இயேசுவை தூசிக்கவும் அவரை மறுதலிக்கவும் அவன் தொடங்குகிறான் என்று சொல்கிறது வேதம். அப்ப இனி தேவனோடு கூட அந்நிய பாஷையில் பேசாதவர்கள் பிரச்சனை வந்த உடனே கலங்கி தவித்து விடுவார்கள், துன்பம் வருகிற பொழுது சோர்ந்து விடுவார்கள், சபையை நிறுத்தி விடுவார்கள், சபை ஐக்கியத்தை இழந்து விடுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்நிய பாஷையினுடைய ரகசியம் தெரியாததுனால. அந்த அந்நிய பாஷை என்பது சபையிலே பேசுகிற பாஷை அல்ல. ஒருவன் அந்நிய பாஷை பேசுவானால் அவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். செல்ஃப் எடிஃபிகேஷன், பக்தி விருத்தி, நமக்குள்ள இருக்கிற பக்தி விருத்தி.
ஒரு ஒரு தேவ ஊழியக்காரர் நிக்க மேல நிக்க வச்சு இவர் எவ்வளவு பக்தி உள்ளவர் யாராலும் சொல்ல முடியாது. அதே ஊழியக்காரர் பிரசங்கிக்க வந்தீங்கன்னா தெரிஞ்சு போயிரு எவ்வளவுக்குள்ள எவ்வளவு கிருபை இருக்குன்னு தெரியும். எந்த ஒரு தேவ மனிதனாக இருந்தாலும் சரி அந்த ஊழியத்தை கனிகளால் அறியலாம். குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு சொன்னா they never speak about others. They very much care and concern about other souls. இந்த இத்தனை பேர் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு பணத்தை செலவு செய்து பஸ்லையும் ஆட்டோலையும் பெட்ரோலை போட்டுக்கிட்டு கார்லையும் வந்து 10:30 மணிக்கு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து 12:30 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஏறக்குறைய ஒரு இடத்துல அவ்வளவு காற்று வசதி இல்லை, ஒரு கம்ஃபர்ட்ஸ் இல்லை, ஒரு அதிகமான எதிர்பார்க்கிறது சுதந்திரம் இல்லை, நம்மை அடக்கி ஒடுக்கி ஒரு சமூகத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த ஜனங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு சுவாபம் எந்த ஊழியக்காரனாலும் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். He should be concerned about the souls. ஏதோ என் வாய்க்கு வந்ததை ஏதோ ஒரு வசனத்தை பிரசங்கித்து விட்டு தேவன் பார்த்துக் கொள்வார் என்று போவதல்ல ஊழியம். நான் செய்ய நினைக்கிறதை கர்த்தருடைய அனுமதியோடு நான் செய்வேன், அதை என் கர்த்தர் கேட்பார், ஏற்ற பலனை அதிகமாய் கட்டளையிடுவார் என்று சொல்லுகிற நம்பிக்கை எந்த ஊழியருக்குள் வருகிறதோ, எந்த எதிர்பார்ப்பு வருகிறதோ அந்த இடத்தில் எல்லாம் ஆவியானவர் அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை இன்றைக்கும் செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். என்னை குறித்து மேன்மை பாராட்ட இந்த இடம் அல்ல, கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து எல்லாம் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் வழி சுத்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அவர் சித்தம் இல்லைன்னா நீ நிற்க முடியாது, இந்த இடத்துல நிற்க முடியாது. அதே மாதிரி தேவனுடைய சமூகம் என்பது ஒரு ஒரு மெஷரிங் ஸ்கேல். ஹென்றி ஹாஃபோர்ட் சொல்றாரு, தேவனுடைய பிரசங்க மேடை ஒரு அளவுகோல் என்று சொல்லுகிறார். மெஷரிங் ஸ்கேல் எப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருக்கிறாங்கன்னு காமிக்கிற இடம் தான் பலிபீடம். எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி அவனை பலிபீடத்துல நிக்க வச்சோன்னு தெரிஞ்சு அவருக்குள்ள இருக்கிற கிருபை, அவருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவருக்குள்ள இருக்கிற வல்லமை, அவருக்குள்ள இருக்கிற பலன், அவருக்குள்ள இருக்கிற வேத ஞானம், அவர் கர்த்தரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை கர்த்தர் காமிச்சிருவார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எனக்கு அந்த மனுஷன் வந்து ஏதோ பேசிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான் கர்த்தர் அளந்து வச்சிருக்கிறார். பேசுறாரு சொல்லுங்க, பேசுறாரு சொல்லுங்க. மெஷரிங் ஸ்கேல். அவன் அவன் அவனுடைய வாழ்க்கையில வேதம் எந்த அளவுக்கு இணைந்திருக்கிறதோ அதை பொறுத்துதான் இந்த அளவுகோல் காண்பிக்கும். ஒரு ஊழியத்துக்கு போன இந்த ஊழியக்காரர் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அதோட முடிச்சுட்டு போயிட்டேன். நீ நிறைய கேட்கணும்னு வாஞ்சையோடு வந்தேன், ஏமாந்துட்டேன் ஆண்டவரே. எப்படி யோசிச்சு பாருங்க. There is no word of God in his heart. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவ கிருபை. ஆதியில எப்படி இருந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்குன்னு சொன்னா அவன் சரியான ஊழியன் அல்ல. நாங்கள் கிறிஸ்துவின் அளவில அனுதினமும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அநேகரை வளர்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சபையினுடைய பர்ஃபெக்ட் growth. அதான் சபையினுடைய அளவு. எப்படிங்க, எப்போ நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்போ ஞானஸ்நானம் எடுத்தீங்க, அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம்? ஐயோ பெரிய மாற்றம். முதல்ல பாருங்க, வேதாகமத்தை கையில் எடுத்துட்டு போக வெக்கப்பட்டுட்டு போனேன். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிறகு பைபிள் இல்லாம போக கூடாதுன்னு வேதத்தை சுமந்துட்டு போனேன். அப்புறம் சங்கீதங்களை வாசிக்க வேதத்தை திருப்பினேன். இன்னைக்கு பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அப்போ இது வளர்ச்சி தானே. ஒரு ஊழியக்காரன் வந்து அங்கேயே உட்கார்ந்துட்டு அப்படியே போறதல்ல வளர்ச்சி. இந்த இடத்துல கர்த்தரை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் யாராக இருந்தால் என்கிட்ட வந்து இது வரைக்கும் யாரும் கேட்கல, ஐயா நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னா இப்பவே இறங்கி போய் உட்காந்துக்குவேன். நீங்க பண்ண பிறகு அப்புறம் வந்து அதுக்கு நீங்க தப்பா பண்ணீங்களா சரியா பண்ணீங்களான்னு ஒரு தகப்பன் என்கிற முறையில ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நான் சொல்லிக் கொடுப்பேன். அடுத்த முறை யூ கேன் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம்.
இதுதான் சபையினுடைய வளர்ச்சி. This is a perfect growth of the church. இந்த வளர்ச்சி ஒரு சபையில இல்லைன்னு சொன்னா பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமையோ உள்ள வந்துட்டீங்க. நான் என்ன பேசுகிறேனோ அதுதான் பிரசங்கம், எதை பாடணும் அதான் பாட்டு. நீ தூங்குறாலும் சரி, முடிச்சிருந்தாலும் சரி. வெளியே சொல்லுங்க தூங்குறவங்க. 4வது prayer in tongues, அதை சொல்லி கொடுத்தேன். 5வது desperate prayer. எப்படி சொல்லணும் நீங்க? What is desperate prayer? தீவிரமான ஜெபம். தீவிரமான ஜெபம். ஒரு ஐசியூல இருக்காங்கன்னு வச்சுங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா, அங்க போய் ஆதியாகமத்தில் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஆதியாகமம் அவர் மீதி ஆகமத்துக்கு போயிடுவார். சரியா? அப்புறம் அவரு பேசுறது யாத்திராகமம் தான். நம்ம ரைட் சொல்லுங்க. அவ என்ன செய்யணும்? Desperate prayer. அங்க என்னுடைய இருதயம் அங்கே மரணத்தை நோக்கி போராடி கொண்டிருக்கிற ஆத்மாவை நோக்கி என் இருதயம் ஒரு தீவிரமான ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். Desperate prayer. அது எப்படி செய்யணும்? Short, simple and perfect prayer. சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? Short, simple and perfect prayer. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் ரசிக்கப்பட்டுருவாங்க. பாருங்க, இந்த பேஷண்ட தொடுறாரா இல்லையோ, பக்கத்துல டாக்டர்ஸ் நர்ஸையும் தொட்டுருவாங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மெசேஜுக்குள்ள போவோமா? இது அவசியமா இருந்துச்சு இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இது தேவனுடைய தீர்மானம். நேற்றே சொல்லியிருப்பேன், இவ்வளவு பேர் இந்த கிருபை கிடைச்சிருக்காரு. அதுக்காக he was determined not to enter someone else territory. இந்த 5 ஜெபத்தை நீங்கள் ஏறெடுப்பீர்களானால் மற்றவங்க பிரச்சனைக்குள்ள, மற்றவங்க எல்லைக்குள்ள நீ நுழையவே மாட்டாய். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க், ஈவில் ஸ்பிரிட் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கிறான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, the media அப்படி நம்ம யூஸ் பண்றது யார் தெரியுமா? நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கலீக்ஸ் and other friends, other people. என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு காலையில பைபிள் படிச்சீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில நீங்க படிச்ச வசனம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசின உங்கள் இருதயத்தை தொட்ட காரியம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. என்னுடைய இன்னைக்கு நெட்ல பார்த்தேன், ஒரு 15 நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க எனக்கு. அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நீ மொபைல நோண்டுகிற பொழுது 25 நிமிஷம் உனக்குள்ள இருந்த கிருபை உன்னை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களில் நீர் அளவு, அதாவது இந்த மெஷரிங் ஸ்கேல், ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கும். இது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இது வந்து நாம் வசனத்துக்குள்ள போய் ஜெபத்துல போய் இவ்வளவு காலம் சேர்த்து வைத்த கிருபையை இழந்து விடுகிறோம். ஏன்னா we want to spend our time and knowledge for knowing other people's interest, other people's attitude, other people's destination. அதெல்லாம் உள்ள போகிறோம். என்ன சொல்றது? மார்த்தாலோ அநேக காரியத்தை குறித்து கவனமா இருந்தாள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை யார் தெரிஞ்சுக்கிட்டார்? அந்த அம்மா எங்க உட்கார்ந்து இருந்தாங்க? இயேசுவின் பாதம் என்று சொன்னால் எபிரேய பாஷையில வேதாகமத்திற்குள் தன்னை இணைத்துக் கொண்டாள் என்கிற அர்த்தம். Whenever the time we sit in the feet of God and know and understanding the scripture, praise the Lord. வேதத்தை திறந்து வாசி, கர்த்தர் உன்னை திறந்து போஷிப்பார். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? It is straight path, not shortcut. Straight path. வேதத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிங்க. You will improve in your knowledge. வேதத்தை திறந்து வாசிக்கிறவர்களுக்கு தேவன் இருதயத்தை திறந்து போஷிப்பார்.
இதுதான் கடைசி கால கிருபை. இனிமேலாவது டவுன்லோட் பண்றதை விட்டுருங்க, என்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை என்டர் படிங்க, என்டர் போயிடுச்சு, படிங்க என்டர் உள்ள போயிடுச்சு, படிங்க என்டர் போயிடுச்சு. இது ஒண்ணுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றார். கொரிந்து சபையில பாத்தீங்கன்னா, ஐயா அந்த சபையில வாரம் புதுசா லைட் போடுறாங்க ஐயா. அவர் சொல்றாரு, இருக்கிற வெளிச்சமே போதும். சொல்லுங்க, எங்க ஊழியத்துல நாங்க ஜெனரேட்டர் வச்சிருக்கோம் சொல்லி கரண்ட் இருக்கும் போதும் போட்டேன்னு சொல்லுவாங்க, வெளியிருந்து பாக்குறேன். சொல்லுங்களேன், எங்க ஊழியத்துல ஜெனரேட்டர் கொடுத்துருக்காரு, அதை யூஸ் பண்ணாம எப்படி? ஞாயிற்றுக்கிழமை அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம், கரண்ட் இருக்கோ இல்லையோ. நாங்க மற்றவங்களுக்கு தெரியணும்ல. அதான் சொல்லுவேன், பிரியாணி சாப்பிட்டு எழுப்பெல்லாம் கழுத்துல போட்டு ஒரு காந்து காமிக்க முடியுமா? சொல்லுங்க, இது கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. அடுத்த காரியம் ரொம்ப அழகா சொல்றாங்க. But Paul was the first to travel all the way to Corinth with the good news of Christ. All the way to Corinth with good news of Christ. கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி. We don't want to share about anything except Christ. உனக்காக மரித்தது ரபிஜனியா இயேசுவா? சந்தேகமா இருக்கா? நானே சொல்றேன் இயேசு தான், நீ சந்தேகப்படாத. உனக்காக மரித்தது ரபிஜனியா இயேசுவா? சத்தம் வந்தல. அப்ப என்ன பத்தி கவலைப்படாத, அவரை பத்தி சொல்லு. எங்க போனாலும் அவரை மாத்திரம் சொல்லுங்க. இயேசு அவர் தான் எனக்காக மரித்தார், ஜீவனையே கொடுத்த, ரத்தம் சிந்தினார். அந்த இயேசுவின் அன்புக்கு இணையா இந்த உலகத்துல யாருடைய அன்பு இல்லை. கணவன் அன்பு மாறலாம், மனைவி அன்பு மாறலாம், பிள்ளைகள் அன்பு மாறலாம், சொந்த ஜனங்க ரத்த பாச அன்பு மாறலாம், இயேசுவின் அன்பு மாறாதது. சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அந்த அன்பை தொலைச்சிட்டு இயேசுகிட்ட வந்திருக்காங்க தெரியுமா? அவர்தான் நிரந்தரமான, நிலையான, உறுதியான, ஆழமான, அசையாத அன்பை சபைக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமென். This love never taken away from you because it's given by Christ. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னும் மெசேஜ்க்குள்ள போல, இன்னும் டைட்டில் தான் நிக்கிறோம், டைட்டிலுக்குள்ள தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க என்ன செய்றாரு Paul. But Paul was the first to travel all the way to Corinth with the good news of Christ. His more recent opponent visited the church much later. So their climb to Corinth as their territory was empty. அவருடைய எதிர்ப்பாளர்களுடைய எல்லா காரியங்களும் காவியாயிரு. ஏன்னா யாரும் யாரை பத்தியும் பேசல, அந்த இடத்துக்குள்ள அடுத்தவங்களை குறித்து யாருமே பேச முடியல. இப்ப சொல்றாரு பாருங்க, வாட் இஸ் அப்போஸ்தலிக் சர்வீஸ் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, முதல் காரியம் சொல்றாரு, இன் திஸ் லெட்டர். எந்த லெட்டர்? இப்பதான் இருப்பீங்க 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரைக்கும். In this letter Paul reveals the heart of his ministry as an apostle. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 18 வரைக்கும் இங்க தான் ஆரம்பிக்கிறோம். இப்ப செய்திக்குள்ள இப்பதான் வரோம். இப்ப குறிப்பா செய்தி எவ்வளவு நேரம் கொடுக்க போறோம்? பொதுவாக எத்தனை மணி எவ்வளவு நேரம் கொடுப்போம் செய்தி? குறைந்தது 1.5 மணி நேரம் கொடுப்போம். இன்னைக்கு 1/2 மணி நேரம் தான் கொடுக்க போறேன் செய்தி. சரியா? ஏன்னா நீங்க எல்லாம் சாப்பிட்டு திருப்தி ஆனவங்க. Paul reveals the heart of his ministry as an apostle. Paul was God's special messenger for the establishment of nature of church. ஒரு சபையினுடைய நேச்சர் புரிந்து கொள்ளல அப்படின்னா அந்த சபையில பிரசங்கம் பண்ண தகுதி அற்றவர்கள். சொல்றாரு, ஒரு யூத சபைக்கு போனா எப்படி போகணும்? யூதனை போல போகும். ஒரு கிரேக்கனுடைய சபைக்கு போனா கிரேக்கனை போல போகும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு சபையிலே நாம் பேச நினைக்கிற பொழுது
அந்த சபையை குறித்து தேவனிடத்தில் ஆழமாய் கேட்க வேண்டும். இந்த சபை எதை எதிர்நோக்கி காத்திருக்கிறது? இந்த சபையினுடைய உண்மையான எதிர்பார்ப்பு என்ன? இந்த சபைக்கு வேண்டிய காரியம் என்ன? இந்த சபையை குறித்து ஆவியானவர் என்ன பேச நினைக்கிறார் என்பதுதான் ஒரு அப்போஸ்தல அழைப்பை பெற்ற ஒரு தேவ மனிதனுடைய ஊழியம். இந்த சபையில அநேகருக்கு சொந்தமா வீடு இல்லைன்னு சொன்னா ஆவியானவர் சொல்லுவார், இந்த நாளிலே கர்த்தர் இதை இந்த சபைக்கு கொடுக்கிறார் சொன்னா அந்த ஜனங்களை பெற்றுக் கொள்வார்கள். திருப்தி அடைந்ததுனால தான் நாம் அவர்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்பம் புசித்து திருப்தி அடைந்தவர்கள் தான் இந்த சபையில நிரந்தரமா இருக்க முடியும். Those who satisfy the food. அப்ப என்ன சொல்றார் பாருங்க. His service was marked by seriousness and sincerity, and his message raises life and death issues. ஜீவனை குறித்தும் மரணத்தை குறித்தும் இவருடைய பிரசங்கம் அதிகமாய் வெளிப்பட ஆரம்பித்தது பொருந்து சபைகளிலே. அதுதான் அப்போஸ்தல ஊழியம். நீ பார்க்கும் பொழுது ஒரு இவாஞ்சலிஸ்டா ஒரு சபைக்கு கூப்பிட்டா அவர் என்ன பேசுவார்? ஒரு சபையுடைய போதகரை இன்னொரு சபைக்கு நாம் அழைக்கிற பொழுது அந்த போதகர் இந்த சபையிலே எதை குறித்து பேசுவார்? ஒரு தீர்க்கதரிசியை ஒரு ஊழியத்தில் அழைக்கிற பொழுது, சபையில அழைக்கிற பொழுது அந்த தீர்க்கதரிசி இந்த சபையிலே எதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்? ஒரு போதகம் பண்ணுகிறார், that means teacher, biblical teachers. ஒரு டீச்சர், பைபிள் டீச்சரை கூப்பிட்டு இந்த சபையில வச்சா அவர் இந்த சபைக்காக என்ன பேசுவார்? யோசிப்பாங்க. 5 விதமான ஊழியம். 5 finger. என்னது? என்னது? Apostles, prophets, evangelists, pastor and teacher. ஓகே, இந்த 5 பேரும் எந்தெந்த நிலையில் பேச வேண்டும் அத ஒரு ஊழியனாகி நான் சொல்ல வேண்டாம், என் விசுவாசிகளே போதும். ஒரு தீர்க்கதரிசி வருவாரானால் இந்த சபைக்கான ஒரு தீர்க்க தரிசன செய்தியை பேச வேண்டும். நான் ராத்திரியெல்லாம் ஜெபிச்சேன், கர்த்தர் இந்த சபையில போய் இதை சொல் என்று கர்த்தர் என்னிடத்தில் பேசினார். அதை மாத்திரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பிறந்த குழந்தை, பிறக்க போற குழந்தை வரைக்கும் அந்த செய்தி ரீச் ஆகும். ஒரு தூதன் சொல்றான் பாருங்க, எலிசபெத் நீ இந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுது, மரியாதை நீ போய் எலிசபெத்தை வாழ்த்துகிற பொழுது, நீ கேட்கிற பொழுதும் நீ வாழ்த்துகிற பொழுதும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்வார். நடந்ததா இல்லையா? ஒரு தூதன் சொல்றான், உன்னை நான் சொல்ற வார்த்தையில நம்பிக்கை இல்லைன்னா உன்னுடைய சிநேகிதி எலிசபெத் இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க, நீ போய் பாரு. ஐயோ சொல்லவே இல்லையே, போய் தான் பார்த்துருவோமே, உண்மையா பொய்யான்னு பார்த்துருவோம் என்று சொல்லி மரியாள் எலிசபெத்தை போய் பார்க்கிற பொழுது அவள் வாழ்த்துகிறாள், கங்க்ராச்சுலேஷன் என்று சொல்லுகிற பொழுது இவளுடைய வார்த்தை காதுகள் வழியாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையை தொடுது, அது பரிசுத்த ஆவியிலே நிரம்பி கொள்ளுகிறது. அப்படின்னு அர்த்தம், ஒரு பிரசங்கம் என்பது வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தைகளை கூட அபிஷேகத்தில் நிரப்புவதுதான் வார்த்தை. That is the message of the messengers. ஒரு செய்தி கொடுப்பாயானால் அந்த செய்தி நித்திரையா இருக்கிற ஆத்மாக்களை எழுப்பணும், மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும், ஜீவன் இல்லாதவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். இதுதான் தேவ செய்தி. இந்த பிரசங்கம் உனக்குள்ள இந்த ஒரு அனுபவத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஒன்னு அழைப்பு தப்பா இருக்கணும், இல்ல கேட்கிற நீ தப்பா இருக்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. Praise the Lord. Praise the Lord. இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற தேவ கிருபை, தேவ கிரியை. அதுதான் அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற நிருபம் இதுதான். திரும்ப சொல்றேன், in this letter Paul reveals the heart of his ministry as an apostle. ஒரு சபைக்கு
அப்போஸ்தல பிரசங்கம் வேணுமா? வழக்கமாய் பிரசங்கிக்கிற போதகர் பிரசங்கம் வேணுமா? தீர்க்க தரிசன பிரசங்கம் வேணுமா? போதக பிரசங்கம் வேணுமா? மெய்ப்பன் பிரசங்கம் வேண்டுமா? இதுதான் கேள்வி. இந்த 5 நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில தேறினவர்கள். You already equipped by the Holy Spirit. ஏன் நம்ம அதை செய்ய தவறுகிறோம்? ஏன் நம்ம வாழ்க்கையில அது நடக்கல? இது என்ன பிரசங்கம் அப்படிங்கும்போது ஒரு சபை விசுவாசி சொல்றான், இன்னைக்கு பாஸ்டருக்குரிய அழகுலே பேசுறார், அந்த மெத்தட்லயே பேசினார், அந்த லைன் அதிலேயே பேசினார். ரொம்ப அருமையா தொடப்பட்டோம், ஆண்டுகளாய் தொடப்பட்டோம். இன்னொரு சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்க பாஸ்டர் பேசல, அவர் மறைச்ச ஆவியானவர் ஒரு அப்போஸ்தல பிரசங்கத்தை பேசினார். நீங்க பாஸ்டர் பேசின காரியம் ஒரு தீர்க்க தரிசன செய்தி. நீங்க ஒரு இவாஞ்சலிஸ்டா பேசினார், யாரு பலவீனமாக சுகமாக்குதல், எழுந்துங்க, ஒரு இவாஞ்சலிஸ்ட் மினிஸ்ட்ரி. 5 கர்த்தர் கிருபையினாலே இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார், மறந்து விடாது. The 5 grace given by God to this ministry. Amen. Hallelujah. How many of you believe this? Amen. இன்னைக்கு நான் கொடுக்கிற செய்தி apostolic ministry. Amen. Apostolic message. உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்பதனுடைய அடையாளம். இந்த சபையில் அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார் என்கிற அடையாளம். Praise the Lord. நீங்க கேட்கிற சத்தியத்தை போய் அநேகருக்கு சொல்லுகிற பொழுது நீ சபையிலே வளருகிறாய். கர்த்தருடைய கிருபை உனக்குள்ளே ஒரு அக்கினி ஜுவாலையாய் எழும்புகிறது. அபிஷேகம் உனக்குள் எழும்புகிறது. வல்லமை உனக்குள்ளிருந்து புறப்படுகிறது. எந்த இடத்திலும் கர்த்தருடைய வல்லமை உனக்காய் பேசுகிறது. இதை செய்கிறவர், நிறைவேற்றுகிறவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. இதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். Praise the Lord. His service was marked by seriousness. ஒரு patience. வராங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு சொன்னா you should know the seriousness. ஐயா வயிறு வலிக்குது, தாங்க முடியலையா, உயிர் போகுதுயா, வாய மூடி உட்கார. நல்ல ஹாஸ்பிட்டலா? சொல்லுங்களேன். ஐயா பையன் பாய்சன் குடிச்சிட்டாயா, தாப்பா எல்லாம் அப்படித்தான் இருக்கு, நீ போய் உட்கார், போய் அட்மிஷன் போட்டு வா, 5000 கட்டு. புரியுதா? You should know the seriousness. ஒரு ஆத்துமாவின் இடத்துல வருகிற பொழுது அந்த ஆத்துமாவினுடைய அவசரத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் வருவாங்க பாருங்க, என்ன விஷயம், சும்மா இப்படி போனேன், உங்களை பார்த்துட்டு போலன்னு வந்தேன். ஐயோ வாங்க உட்கார். யார் கூப்பிடுறோம்? அவசரமா யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்? சும்மா இந்த வழியா போனோம், உங்க ஞாபகம் வந்துச்சு, பார்த்துட்டு போல வந்திருக்கோம். வாங்க தம்பி, இந்த ஏசியை போட்டு ரூம் ஃபேனா போடு, என்ன குடிக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? வயிற்று வழியில 1 மணி நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். You should know the seriousness. யாருக்காக ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு ஊழியத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும், அதை புரிந்துக்கோ. நாம் பேசுறதுதான் பிரசங்கம். உன் தலையெடுத்து கேட்டா கேடு, விட்டா விடுன்னா அது ஊழியமே கிடையாது. நீ ஒரு தேவ மனிதனை கர்த்தர் பயன்படுத்துகிறத சொன்னால் அவருடைய அனாதி தீர்மானம். குப்பையில் இருந்த எங்களை தேவன் உயர்த்தி இருக்கிறார். புழுதியில் இருந்த எங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எளிமையும் சிறியமான எங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த மேன்மை ஒரு மனிதனுக்காக என் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனாலதான் அந்த கிருபை இன்னும் நமக்குள்ள இருக்கு, அந்த அபிஷேகம் அதனாலதான் இன்னும் நமக்குள்ள இருக்கு. சிறுமையும் எளிமையுமானவர்களை கர்த்தர் ஏன் உயர்த்துகிறார்? புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். காரணம், அவருக்கு எந்த சூழலிலும் நாம் உண்மையாக இருப்போம் என்று சொல்லி. இந்த மேன்மை உனக்குள் வர வேண்டுமானால், இந்த கிருபை உனக்குள் வர வேண்டுமானால், கர்த்தருடைய நிச்சயமான அழைப்பை நீ இன்னைக்கு தெரிந்து கொள். ஆமென். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை என்பது ஏதோ வந்துட்டு 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறது இல்லைங்க. 2 மணி நேரம் என் தேவன் என்னை முழுமையாக ஆட்கொண்டு இருக்கிறார், என்னை அரவணைத்து இருக்கிறார். ஒரு குழந்தையை பிடிப்பது போல என்னை பிடித்து வைத்திருக்கிறார்.
அவருடைய மடியில உட்கார்ந்த ஒரு அனுபவம், அவர் என்னை தலையில தடவி கொடுத்த அனுபவம், என் நெற்றியில முத்தமிட்ட அனுபவம், ஒரு வல்லமை, ஒரு பெலன், ஒரு கிருபை, ஒரு சமாதானம், ஒரு அற்புதம், ஒரு அடையாளம், ஒரு அதிசயம் இந்த ஆராதனையிலே என் தேவன் எனக்காய் செய்திருக்கிறார். நம்பிக்கையோடு கூட நீ அமர்வாயானால் இந்த நாளில் மாத்திரமல்ல, கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற எந்த சூழ்நிலையிலும் அந்த அபிஷேகம் உனக்குள்ளே கிரியை செய்யும். ஒரு எதிர்பார்ப்போடு கூட, with a great expectation, if you enter into this mission, God will change and transform all your life, past life. He will bring forth the new things in your life. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதுமையாக்கி, எல்லாவற்றையும் நேர்மையாக்கி தம்மை வழி நடத்த தேவன் என்றைக்கும் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். His service was marked by seriousness. இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா ஒரு சீரியஸ்னஸ். எத்தனை பேர் என்ன எதிர்பார்ப்போடு வந்து கொண்டிருப்பார்கள், அதை புரியாத ஒரு பிரசங்கமா. அடுத்த காரியம், sincerity. You know the seriousness of the people, then you should sincere before the Lord. Sincerity. உண்மையான உக்கரானக்காரன், உண்மையான வேலைக்காரன், எஜமானுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வேலைக்காரன். அது கேட்கிறவனாலும் சரி, பிரசங்கிக்கிறவனாலும் சரி. யோசித்து பாருங்க, கார் ஓட்டும் போது நீ தூங்கிட்டேன்னா அதே போலதான் நான் பிரசங்கம் பண்ணும்போது 2 நிமிஷம் தூங்கிட்டேன் என்ன யோசிச்சு பாருங்க. 2 நிமிஷம் அவ்வளவுதான், எல்லாமே நடந்துடும். ஏன்னு சொல்லி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுதான் தேவனுடைய நடத்துதல், இதுதான் தேவனுடைய அபிஷேகம். And his message raises life and death issues. ஜீவனையும் மரணத்தையும் மாற்றுகிறதான ஒரு பிரசங்கம். பாருங்க, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து எனக்காக ஒரு வாசிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் என்ன சொல்றாரு? கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அவங்க கெட்டு போறவங்களானாலும் சரி, நன்மையை பெறுகிறவர்களாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் நற்கந்தமாக இருக்கிறோம். அடுத்தது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏற்ற வாசனையாகவும் இருக்கிறோம். எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சமூகத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is today is needed for every believer's life. ஒரு பிரசங்கம் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த மனுஷன் பிரசங்கத்தை வேறு விதமாய் தவறான சிந்தனையிலே, யோசனையிலே அவன் கெட்டு போகிறவனுக்கு ஏதுவாய் எடுத்துக் கொள்வானால் அவனுக்குள் வீசுகிற வாசனை மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கும், அல்லாமல் ஜீவனாய் இருக்காது. ரட்சிக்க இந்த பிரசங்கத்தை கேட்டு என் ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்வேன், இந்த ரட்சிப்பை நான் சுதந்திரித்துக் கொள்வேன், இந்த சமாதானம், இந்த கிருபை, இந்த தயவு, இந்த வல்லமை, இந்த பலன், இந்த மேன்மை என் உள்ளத்திலே வருகிறது என்று சொன்னால் அவனுக்குள்ளே ரட்சிப்பு ஜீவனுக்கு ஏதுவான வாசனை வீசும். நாம் எப்படி கேட்கிறோம் என்பதை பொறுத்துதான் பிரசங்கம் உன் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பிரம்மா சொன்னாங்க, கிறிஸ்து என் வாழ்க்கையில வரலன்னா என்னைக்கும் நான் மரித்து போயிருப்பேன். ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவள், என் தகப்பனார்
பூஜை செய்யாமல் வெளியே போகவே மாட்டேன். என் சகோதரன் வருஷம் தோறும் காவடி எடுத்துட்டு பழனிக்கு போவார். என்னுடைய இன்னொரு சகோதரன் தவறாமல் சபரிமலைக்கு போவார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல என் நண்பருடைய குழந்தைக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். அது ஒரு ஆவிக்குரிய சபை. நான் அழைக்கப்பட்டேன். என்னுடைய வீட்டில் நான் கேட்ட பொழுது சபைக்கு போகக்கூடாது என்று சொன்னார்கள். நான் சபைக்கு போல என்னுடைய நண்பருடைய மகளுக்கு குழந்தைக்கு பெயர் வைக்கிறார்கள். அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாளிலே தேவன் பேசின வார்த்தை, அந்த நாளில் கேட்ட சத்தியம் இந்த மகளுடைய வாழ்க்கையில பெரிய கிரியை செய்ததாம். அன்றைக்கு வீசின ரட்சிப்பின் வாசனை, ஜீவனுக்கு ஏதுவான வாசனை, பொல்லாத மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திலிருந்து இந்த மகளை பிரித்து எடுத்தது. நீங்க நம்ம சென்னையில் ஒரு பிரபலமான ஊழியக்காரி, பிரபலமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பம். எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சகோதரிகள் வந்தாங்க, இயேசுவை தேடி வந்தாங்க. அந்த செய்தி, அந்த நாளுடைய பிரசங்கம். இப்ப நம்ம இடத்துல அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும் போது நான் ஒண்ணு கேட்டேன், ஒரு பர்த்டேல பேசின வார்த்தை, ஒரு பிரசங்கம் உங்க இருதயத்தை எப்படி மாத்துச்சு? சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம், கிறிஸ்து ஜீவன், சாவும் ஆதாயம். அதுதான் அன்னைக்கு பிரசங்கம். இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் என்று சொன்னால், பல வருஷம் பிள்ளை இல்லாத ஒரு மலடியா இருந்த இவளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் புகுந்தது, குழந்தை வெளிப்பட்டது. இல்லை என்றால் நம்ம சொன்னாங்க, அடுத்த வருடம் எனக்கு பிள்ளை இல்லைன்னா நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு கிறிஸ்துவ மகள் தீர்மானித்தார். ஒரு மாசுடைய பிரசங்கம் கிறிஸ்துவை அந்த மகளுக்குள் கொண்டு சென்றது. விசுவாசித்தார்கள். அடுத்த ஆண்டில ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். அந்த கொண்டாட்டத்தினால்தான் பல ஊழியர்களை அழைத்து ஒரு தேவ செய்தி கொடுத்து ஜெபித்த பிள்ளைகளுக்கு எல்லாரும் வந்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அழைத்தார்கள். அந்த கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற கூட்டத்தில் தேவன் ஒரு ரட்சிப்பை அருளுவாரானால், அதை காட்டிலும் அதிகமாய் சபையிலே தேவன் ரட்சிப்பை கொடுக்க தேவன் போதுமானவர். நீங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நம்ம சபைக்குள்ள தான் போகணும், ஒரு சபையில தான் போய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் நீ தேவனை மகிமைப்படுத்த முடியும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பெயர் வைத்தாலும் சரி, அல்லது ஒரு பிறந்த நாளை கொண்டாடினாலும் சரி, ஏன் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியாது செய்யக்கூடாது? நீங்க செய்யற நோக்கமே கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியாது இருக்கணும், உன்னை உயர்த்தும்படிக்க அல்ல. அப்படி ஒருவேளை ரட்சிப்பை நம்ம கிறிஸ்தவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் சொன்னால், இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைகளுக்கு எழுதுகிற பொழுது இதை குறித்து அதிகமாய் எழுதுகிறார். I never cross my limit. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, என் ஆயுசு நாட்களில் கர்த்தர் இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு நன்றி சொல்லும்படியாய், அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தருக்கு நான் என் வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய், எனக்கு நியமிக்கப்பட்ட எல்லா ஓட்டத்திலும் நான் ஓடி வெற்றி பெற்றேன் என்று சொல்லும்படியாய் அநேகரை அழைத்து அநேகருக்கு முன்பு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்வதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எழுத சொல்லுவீங்க. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற அழைப்பு. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லிக் கொடுக்கிறேன். As a pioneer minister and missionary, he took the good news to the place where Christ's name was not yet known. கிறிஸ்துவினுடைய பெயர் அறியப்படாத இடங்களுக்கெல்லாம் இவர் கிறிஸ்துவின் பெயரை கொண்டு வருகிறார். The pioneer ministry. நம்ம என்ன சொல்றோம்? இன்னைக்கு ஒரு பர்த்டே கூப்பிடுவாங்க, அல்லது திருமண நாள் கூப்பிடுவாங்க, என்ன கூப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? கண்டிப்பான ஊழியர். வெளிப்படையா சொல்லும் ஒரு காரியத்தை, ஒரு வெட்டிங் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்னைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பில் யாரும் இல்லை, நான் மட்டும்தான் போயிருந்தேன். முடிந்த உடனே என்ன பேக் பண்றதுலேயே புரியாது.
பிரசங்கத்தை முடிச்சு ஆமீன்னு அவர் கையை பிடிச்சிட்டாரு. பாஸ்டர் அவங்க சாப்பிடுங்க. இல்லைங்க கொஞ்சம் நேரம் சாப்பிடுங்க பரவாயில்ல. இல்லை எடுத்துட்டு போய் வேண்டாம் வேண்டாங்க சாப்பிட வச்சு காரில் திறந்து உள்ள தள்ளி போயிட்டோம். இல்ல போயிட்டோம். இல்ல போயிட்டோம். அந்த அவசரத்துல என் பேக்கை கூட விட்டு வந்துட்டேன். பாதி தூரம் வந்தவரை தான் எங்கேயோ பைபிள் பேக்கை காண இருந்தால் அப்படி தள்ளி உட்கார வச்சுட்டாரு இந்த காரில். என்னையே மறக்கிறாள். இதை மறந்தா நான் என்னையே மறக்கிறேன். என்னையே மறக்க வச்சு காரில் தள்ளி கதவை சாத்தி கார் போகுது. ரைட் உள்ள போயிட்டேன். நான் ஒரு யூ டர்ன் போட்டு வந்தேன். பேக்கை காணாம திறந்து வச்சுட்டாங்க எல்லாத்தையும். வேதனையா இருக்குல்ல? எங்கிருந்து வச்சது அவ்வளோ பாட்டு, ஒரே சத்தம், ஒரே குமாரம். கார் நின்னோட ஒரு ஓடி என்ன மாஸ்டர் பேக்கில் அங்கே நான் வந்துட்டு இருந்தேன். இதுதானா ஒரு ஊழியக்காரன்? அங்க தேவன் கிரியை செய்வாரா? தேவ நாம மகிமைப்படுமா? யோசிச்சு பாருங்க. இங்க பவுல் சொல்றாரு, as a pioneer in this missionary work, he took the good news to the places where Christ was not pronounced, not preached. எந்த இடத்தில் இயேசு அறிவிக்கப்படவில்லையோ அங்கெல்லாம் இயேசுவை நான் அறிவிக்கும்படிக்கு நான் அழைத்து செல்லப்பட்டேன். ஆனால் என்னை அழைத்து கொண்டு போனவர்களோ அறிவிக்காம செஞ்சுட்டாங்க. இதான வேதனை. யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உன்னை அழைத்தார்களானால், தேவன் அறியப்படாத ஜனங்களுக்குள்ள உன் ஊழியரை பயன்படுத்துவார்களானால், கிறிஸ்துவின் நோக்கம் சீக்கிரமாய் நிறைவேறும். கிறிஸ்துவின் திட்டம் சீக்கிரமாய் நிறைவேறும். அவருடைய நாம மகிமை போகாத இடத்துல நீ கடந்து போகாதே. தயவு செய்து கூப்பிடாதீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு உங்களை நீங்க உயர்த்தணும்னா ஊழியக்காரனை கூப்பிடாதீங்க. கிறிஸ்துவை உயர்த்தணும்னா ஊழியக்காரர்களை கூப்பிடுங்க. அவங்க சொல்றதை மட்டும் செய்யுங்க. அவங்க கேட்டுக்கொள்வதை மாத்திரம் செய்யுங்க. கர்த்தர் உங்களிலும் கிறிஸ்து அவர்களிலும், வசனம் நம்மிலும் வெளிப்படும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். எங்க பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா? 15ஆம் அதிகாரம் ரோமர் 15:17 எடுத்து வாசி பாருங்க. 17ஆம் வசனம். ஆதலால் நான் தேவனுக்குரியவைகளை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் உண்டு. கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் என்னை கொண்டு நடப்பித்தவைகளில் சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இயேசு என்னை கொண்டு என்ன செஞ்சாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதை மாத்திரம் ஜனங்களுக்கு சொல்லுவேன். வேற எதை குறித்து நான் துணிந்து சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க. நீ என்ன சாப்பிட்டோம் காலையில? ஐயா அரிசியை பார்த்த இல்லை, எந்த ஒரு பொருளும் வீட்டில் இல்லையா? அவ்வளோ கஷ்டத்துல ஒரு டம்ளர் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு வந்தேன். எவ்வளவு சொல்லுவோம்? உங்க வாழ்க்கை தலைகளாய் மாறும். என்ன சொல்லுவோம்? இதை போய் இப்படி சொல்றது வெக்கம். நாங்க நேற்று வாங்கின பிரியாணி இருந்துச்சு, அதையே சூடு பண்ணி சாப்பிட்டு வந்தோம். உன் வாழ்க்கையில இல்லாததை நீ சொன்னதுனால அதுவே உனக்கு வாழ்க்கையா போயிடும். உன் வாழ்க்கையே அப்படிதான். உண்மையே இல்லையா? சாப்பாடு இல்லை வீட்டுல, ஒரு தண்ணியை குடிச்சு வந்தேன். என் பிள்ளைகள் பட்டினியோட போயிருக்காங்க. ஐயா ஒரு தரித்திரத்தில் இருக்கோம், நாங்க ஒரு வேதனையில் இருக்கோம். கர்த்தர் கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றுவார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். Praise the Lord. When we speak the truth before the people, God will answer widely and openly into your life. Praise the Lord. எழுந்து நிற்போமா? ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
ஆவியானவரே, பிள்ளைகளை தொட்டதற்காய் நன்றி, விடுவித்ததற்காய் நன்றி, அபிஷேகத்திற்காய் நன்றி. பிள்ளைகளுக்கு எது தேவையோ அதை ஆவியானவர் தடையில்லாமல் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டிருக்கீங்க. வாழ்க்கையை மாற்றி இருக்கீங்க, சுகத்தை கொடுத்திருக்கீங்க, விடுதலை கொடுத்திருக்கீங்க. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது, தேவபலம் இறங்கி கொண்டிருக்கிறது. நிறைவாய் 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 கர்த்தருடைய நடத்துவார். உன் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்குவார். You never lack anything. The grace, abundant grace, restored into your life all the days of your life. In Jesus' name I pray. Amen.
Please be seated.